வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் அல்ல பழனிவாழ் பாரத 2 குருநாதன் திருடலே சரம் சம்சம் எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயுமன்றுடைய திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமார இனத்து வருஷப்படி பாடல் 1269 மத்தியனை இல்லாத பாவி என்ற பொது பாடலுக்கான பொருள் விளக்கம் பழனியாண்டன் திருவடிக்கு காணிக்கையாக சாரூபம் பெற பாடப்பெற்ற பாடல். தனதன தானான தான தனதன தனான தான தனதன தனான தான தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். மத்தியனை இல்லாத பாவி, குருநெறி இல்லாத கோபி, மனநிலை நில்லாத பேயேன் அவமாயை, வகையது விடாத பேடி தவநினைவில்லாத மோடி, வரும் வகை இதேது காயமென நாடும் விதி இலி பொல்லாத கோபி பொல்லாத லோபி, சபைதனில் வராத கோழை, வினைகள் விடாத கூழன் எனை நீயும் மிகுபரமதான ஞான நெறிதனை விசாரமாக மிகும் உனது ரூபதானம் அருள்வாய். எதிர்வரும் உதார சூரன் இருபிளவதாக வேலை இயலோடு கடாவு தீர குமரேசா, இனிய சொல் மறாத சீலர் கருவழி வராமல் நாளும் இளமையது தானுமாக நினைவோனே, மதியுடன் அறாவு பூணும் பரமர் குருநாதனான நடைபெறு கடூரமான மயில்வீரா, நகைமுக வினோத ஞான குரமினுடனே குலாவு நவமணி உலாவு மார்ப பெருமாளின்னு முடிகிறார். முதல் பகுதி எடுத்து பொருளை பார்ப்போம். மதிதனை இல்லாத பாவி, குருநெறி இல்லாத கோபி, மனநிலை நில்லாத பேயன் அவமாயை வகையது விடாத பேடி தவநினைவில்லாத மோடி, வரும் வகை இதேது காயம் என நாடும் விதியிலி பொல்லாத லோபி, சபைதனில் வராத கோடை, வினைகள் விடாத கூடன் என நீயும் மிகுபரமதான ஞான நெறிதனை விசாரமாக மிகுமுனது ரூபதானம் அருள்வாயேன்னு கேட்டுக்கிறார். முதல் பகுதியில் ரொம்ப இணக்கமான ஒரு வேண்டுகோளை வச்சு சுவாமி முருகன்ட்ட வேண்டுகிறார். என்ன? நான் யார்? அறிவில்லாத பாவி, குரு சொன்ன நெறியில் நிற்காத சினமுள்ளவன், மனம் ஒரு நிலையில் நிற்காத பேய் போன்றவன், பொல்லாத பயனற்ற மாயை, பொய்யான போக்குகளை விடாத பேடி ஆண்மையற்றவன், தவம் என்னும் நினைப்பே இல்லாத மோடி, வனக்காடி அணையவன், வரும் வகை இதேது காயம், காயம் வரும் வகை இதேது. இந்த உடல் பிறப்பெடுத்து வந்தது எந்த வகையில் வந்தது, இது எப்படி வந்தது என்று ஆயும் விதி, பாக்கியமில்லாத பொல்லாத லோபி, குறையுடையவன், சபைகளுக்கு வராத சபைகள் வந்து பேசும் மனதிடம் இல்லாதவன், வினையின் வலிமையை விடாத நீக்க மாட்டாத கூழன் பயனிலி, இப்படிப்பட்ட என்னை நீயும் மிக பரமதான மிக சிரேஷ்டமான மேலான ஞான மார்க்கத்தை விசாரமாக ஆராய்ச்சி செய்ய மிக்கு விளங்கும் உன்னுடைய ரூபதானம் ரூபபரிசை சாரூபம் என்னும் நன்கொடையை அடியேனுக்கு நீ தந்தருள வேண்டும்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். ரெண்டாவது பகுதியில் எதிர்வரும் உதார சூரன் இருபிளவதாக வேலை இயலோடு கடாவு தீர குமரேசா, இனிய சொல் மறாத சீல கருவழி வராமல் நாளும் இளமையது தானுமாக நினைவோனே, நதியுடன் அறாவு பூணும் பரமர் குருநாதனான நடைபெறு கடூரமான மயில்வீரா, நகைமுக வினோத ஞான குரமினுடனே குலாவு நவமணி உலாவு மார்ப பெருமாளே. எதிர்த்து வந்த உதார சூரன், மேம்பாடுடைய சூரன் 2 பிளவாகும்படி வேலாயுதத்தை இயலோடு தகுதியோடு தக்க முறையில் செலுத்திய தீரனே, குமரேச கடவுளே. இனிமை வாய்ந்த சொற்கள் இல்லை எண்ணாத, எப்போதும் இனிமை சொல் பேசும் சுத்த ஆன்மாக்கள் பெரியோர்கள் மீண்டும் பிறவாதபடியும் எப்போதும் இளமையுடன் விளங்கும்படியும் நினைத்து அருள்பவனே, கங்கையாற்றோடு பாம்பை அணியும் பரமேஸ்வரனுக்கு குருமூர்த்தியான மயில்வீரனை, நடையில் கடினம் அதாவது வேகம் வாய்ந்ததான வெகுவேக நடையுடைய மயில்வீரனை, சிரித்த முகத்தையுடையவளும் அழகிய அல்லது அற்புதகரமான ஞானத்தை கொண்டவளுமான குரமின் வள்ளியுடனே குலவு கொஞ்சுகின்ற பெருமாளே, நவரத்ன மாலை விளங்குகின்ற மார்பையுடைய பெருமாளே, உனது ரூபதானம் அருள்வாயேன்னு வேண்டுகிறார். இப்போ இந்த பாடலில் முதல்ல வரும் வகை இதேது காயம் என்னோடு பிறப்பையும் நாடி அதுவேறை அறுத்து உனை ஓதியும் திருப்பூர் திருத்தணி திருப்பூர் அதே தான். விதி இலி அப்படின்னா பாக்கியம், முன்னே நோற்ற விதிகளோம் திருவாய்மொழியில். அடுத்தது சபைதில் வராத கோழை, கோழை பல அரிய நூல் ஓதி என்ன உபகாரம் இல்லாத வம்பர் வாழ்வுக்கு நிகராம்பார் குமரேஸ்வரத்தில் 27வது பாட்டில், கொல்லாதவரில் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவாரும்பார் குரல். அடுத்தது மிகுமுனது ரூபதான வருவாய், இறைவனோடு இரண்டர கலக்கும் சாயுஜ நிலையிலும் அருணகிரி பெருமானுக்கு சாரூப பதவி தான் விருப்பம் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த பாடல் பார்க்கும்போது. அது பற்றியோ கிளிரூபம், அதனால தான் அவருக்கு கிளிரூபம் வாய்த்தது. சாரூபம் சன்மார்க்கத்தால் கைகூடுவது, சன்மார்க்கத்தார் சிவயோக சித்தராய் யமனை வென்றிடுவர், தங்கி
தங்கிய சாரூபத்தான் 8ஆம் யோகமாம் தங்கும் சன்மார்க்க தனில் அன்றி கைகூடா சாற்றும் சன்மார்க்கமாந்தர் சிவ தத்துவ தோற்றங்களான கருதி சுடர்கண்டு சீற்ற முடிந்து சிவயோக சித்தர கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்கள் என்பர் திரு மந்திரத்தில். அதை இந்த பாடலில் ரொம்ப இணக்கமாக நம்ம பார்க்கலாம், உணரலாம். ஈற்ற சொல் சுகஸ்வரூபத்தை உற்றடைவனும் திருப்புகழ் கேட்கிறார். உனை உணர்ந்து ஒரு மௌன பஞ்சரம் பகில் தரும் சுகபதம் அடைந்து அருள் பொருந்துமது ஒரு நாளையும் திருப்புகழ். இருவோர் ஒரு ரூபமதாய் இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மா அருள்வாயம்பர். இதெல்லாம் பல்வேறு இடங்களில் அருணகிரி பெருமாவுடைய உள்ள கிடக்கையை சொல்கிறார். அவருக்கு சாயுஜிய நிலை தான் எல்லாருக்கும் விருப்பம். அதை தாண்டி சாரூப பதில் தான் குருநாதருக்கு மனதுக்கு உகந்தது. அதை எல்லா திருப்புகளையும் சொல்கிறார். இந்த நான் சொன்ன சான்றுகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோ திருப்புகளையும் இதை கேட்குறார். அதனால் அவருக்கு அது சித்தித்தது. இனிய சொல் மறாத சீலர், அதாவது இனிய சொல் மறாத சீலர்னா யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்பர் திருமந்திரத்தில். சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் என்பர் திருக்குறள். அடுத்தது நம்ம எங்கோ திருப்புகழ் பார்த்தோம். அது மாதிரி இந்த பாடலில் முதல் 4 அடியில் தம் குறைகளை எடுத்து சொல்லி பாவி கோபி பேயன் பேடி மோடி விதியிலி லோபி கோழை கூழன்னு தம்மையே நொந்து கொள்கிறார். கூழனும் என உன் அடியோரோடு கூடும் வகைமை அருள் வயம்பர் சீர்லோசன் திருப்புகழில் பழனியில். இன்னொரு திருப்புகழ் அதே மாதிரி கேட்கிறார். அந்த வகையை சேர்ந்தது இந்த பாடல். இப்படி பல்வேறு அற்புதங்கள் கொண்ட பாடல் தான் இந்த பாடல். மிகவும் உனது ரூபதானம் அருள்வாயின்னு வேண்டிக்கிற பாடல். அதாவது அறிவு என்பதே இல்லாத பாவி, குரு சொன்ன வழியில் நிற்காத சினமுள்ளவன், மனம் ஒரு நிலையில் நிற்காத பேய் போன்று அலைவான், பயனற்ற மாயின் பொய்யான போக்குகளை விடாத பேடி, தவங்கிற நினைப்பே இல்லாத மூடன், இந்த உடம்பு எப்படி பிறந்தது என்று ஆராயும் பாக்கியம் அற்ற ஒரு அபாகியசாலி, மிக கொடிய கஞ்சன், சபைகள் வந்து பேசும் தைரியமற்றவன், தீவினின் வலிமை நீக்க மாட்டாத பயனற்றவன் ஆகிய என்னை நீயும் மிக மேலான ஞான மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்ய மிக்கு விளங்கும் உன்னுடைய சாரூபம் வடிவ தரிசனம் என்ற பரிசை அடியேனுக்கு தந்தருள வேண்டும் வேண்டுகிறார். 2வது பதில எதிர்த்து வந்த மிக்க வலிய சூரன் 2 பிளவாகும்படியாக வேலாயத்தை தக்க முறையில் செலுத்திய தீரனை குமரேசனை இனிய சொற்களையே மறக்காமல் பேசும் பெரியோர்கள் மீண்டும் கருவழியடைந்து பிறவாதபடியும் எப்போதும் இளமையோடு விளங்கும்படியும் நினைத்து அருள் செய்பவனே, கங்கை நதியோடு பாம்பையும் அணிந்த பரமேஸ்வரர் சிவபெருமானுக்கு குருமூர்த்தியானவனே, நடையிலேயே கடுமையான வேகம் காட்டும் மயிலையுடைய வீரனை, சிறுத்த முகத்தாடும் அற்புத ஞானத்தை கொண்டவளுமான குரப்பெண் வள்ளியோடு கொஞ்சம் பெருமாளே, நவரத்ன மாலை விளங்கும் மார்பையுடைய பெருமாளே, உன்னுடைய சாரூபம் வடிவ தரிசனம் என்ற பரிசை அடியனுக்கு தந்தருள்க என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவனை திருப்பாத சமர்ப்பித்தான் அருள் பாத்திரமாவும் குருநாதர் பெருமானஜி வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 முருகா.